எதுக்கு வர சொன்னாங்கன்னே தெரியல. ஒண்ணுமே புரியல. டேய் மச்சான், சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சுடா. டேய் சும்மாறா, இப்பதான்டா உள்ளே வந்தேன். ஏய் ஆபீஸ் போகணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? எவ்வளவு நேரம் உள்ளே இருப்ப? டேய் சோபா, ஃபோன் எடுக்காம என்னதான் பண்றானோ. ச்சே. சீக்கிரம் வாடா. ஹரிஷ்க்கு கால் பண்ணலாம். தியாவா? பாத்ரூம் போனா கூட சும்மா இருக்க மாட்டீங்களாடா? டேய் டேய் மச்சான், தியா கால் பண்ண எடுத்து பேசுடா. அவ என்ன கூப்பிட்டுட்டு இருக்கா. சொல்லுடி. என்னடா பண்ற இவ்வளவு நேரம் ஃபோன் எடுக்காம? மொபைல் சைலண்ட்ல இருந்துச்சு, பார்க்கல. சொல்லு. சரி, என்ன பண்ற? ஆபீஸ் போகணும்ல, குளிக்க போறேன். குளிச்சுட்டு அதான் சொன்னல, ஆபீஸ் போறேன். நீ இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒன்றும் போக வேணாம். ஏன் அப்புறம்? நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன்டா. சரி போயிட்டு வா. நான் இன்னைக்கு ஈவினிங் மேல ஊருக்கு கிளம்புறேன். இப்போ ரூமுக்கு தான் வரேன், ஆஃபீஸ் போயிடாத. ஹே, நீ ஊருக்கு போறதுக்கு நான் எதுக்கு லீவ் போடணும்? ஹலோ மென்டல். பாத்ரூம் போறப்ப கூட லவ் தானாடா? வேற லெவல் மச்சான் நீ. டேய் பண்றா டேய். போடா. இந்தா இது வேறயா? குடு. ஹே தியா, என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? ஆமாடா. ஆமா, என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல. சரி, அதுக்கே ஒரு மாதிரி பேசுற? ஏன் உனக்கு தெரியாதா? சரி கொஞ்சம் தள்ளி நில்ல, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன மாதிரி ஆகுது? பரவாயில்ல, ஷர்ட் போடாம நல்லா தான் இருக்கு. நீ தள்ளு, நான் போய் ஷர்ட் ஹே போட்டு வேணா இரு. வரும்போதே தெரியணும் வர்ற சிங்க. ஆத்தாடி. டேய் டேய் டேய், நான் ஒருத்தன் இருக்கேன்டா. அதையே மறந்துட்டீங்களேடா. நல்லா கேளு மச்சான், சொன்னா கேட்கவே மாட்டேன்டா. நீ ஒழுங்குதான், நீ ஒழுங்குதான். ஹரிஷ், நீங்க ஆஃபீஸ் போல? இதோ கிளம்பிட்டேன், இதோ கிளம்பிட்டேன். Please. நீ நடத்துங்க. நீ போ மச்சான், நான் அப்புறம் வரேன். இன்னைக்கு ஒரு விடி. ஹே, இங்க போற? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்டி. நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ண? நீ இங்கேயே இரு, நான் மட்டும் போய் மாத்திட்டு வரேன். தியா, அப்போ நைட்டு ஊருக்கு போற? ஆமாடா, இல்லனா அவ்வளோதான். என்னடா கேட்காமலே குடுக்குற? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொஞ்சமா பசிக்குதும்ப. அதான் குடி. ஐயோ இவரா? என்னடி? நீயே பாரு. நானா? ஹே, என்னடி ஒரே பசங்க போட்டோவா இருக்கு? யாரு? சித்தப்பாடா. டெய்லி 5-6 பசங்க போட்டோ காமிச்சு இதுல யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்றாரு. அந்த பையனை பாரு. ஏய், எல்லாம் இவ்வளவு அழகா இருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு ஓகே சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் சார் எதுக்கு இருக்கீங்க? நீ யாருக்கு தான் ஓகே சொல்லிட்டீனா நான் ஃப்ரீ ஆயிருவேன்ல. அப்ப அந்த ஐடியால தான் இருக்க. இங்க பாரு, இந்த ஜென்மத்துல எனக்கு கிஷோர்னா அது நீ மட்டும்தான். உனக்கு தியா நான் மட்டும்தான். புரியுதா? வேற ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச மௌனி சாவடிச்சிருவேன். ஓகே ஓகே, ஏன் கோவப்படுற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். தியா, எனக்கு என்னமோ உங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு தோணுது. தெரியலடா,
நான் கேட்டா எதுவும் சொல்லவும் மாட்றாங்க. பயமா இருக்கு. நம்ம 2 பேரும் சென்னையில சுத்திட்டு இருக்கிறோம்ல, யாராவது பார்த்துட்டு உங்க வீட்ல போய் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா? அப்படியா? மேபி இருக்கலாம். ஐயோ! அம்மா, இரு பேசிட்டு வரேன். இங்கேயே உட்காந்து பேசு. இருடா. சொல்லுமா. ஏய், ஊருக்கு கிளம்பிட்டியாடி? டிக்கெட் போட்டேன். நைட்டு பஸ். கூட யாரா வராங்களா? இல்ல, நான் மட்டும்தான். நீ ஓகேனா சொல்லுவ மருமகனே கூட்டு வரேன். செருப்பு பிஞ்சிரும். ஒழுங்கா வந்து சேரு. எதுக்கு வர சொல்றாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்களே. ஏய், என்னடி பேசிட்டியா? ஆமாடா, எப்போ வரேன்னு கேட்டாங்க. என்ன அப்படி நின்னுட்டா? டேய், நான் ஊருக்கு போறேன்னு சொல்றேன், பயமா வேற இருக்குன்னு சொல்றேன். உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையா? ஊருக்கு தாண்டி போற, நாலு இல்லைன்னா ஒரு வாரத்துல திரும்பி வந்துட போற. என்னமோ இது என்னமோ பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. இல்லடா, நான் சொன்ன மாதிரி என் மொபைலை பிடுங்கி என்ன அவசரஸ் பண்ணி வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா? என்னடா சிரிக்கிற? ஹேண்டி, இப்பெல்லாம் யாராவது இப்படி பண்ணுவாங்களா? சரி, அப்படி ஆச்சுன்னா லாஸ்ட் மினிட்ல ஹீரோ மாதிரி வந்து உன்னை காப்பாத்திடுவேன். எப்படி? நீ மீட் பண்ணலான்னு வான்னு சொன்னாலே வரமாட்ட. இதுல நீ ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்துறியா? போடா. ஹே, உங்க வீட்ல இருந்து கால் வந்துச்சுன்னு சொன்னால, என்ன சொன்னாங்க? அது வந்து சொல்லுப்பா. இங்க பாருப்பா, நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோன்னு தெரியாது. உடனே கிளம்பி ஊருக்கு வா. ஏப்பா என்னாச்சு? டேய், ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்களாம் கல்யாணம் பண்ணி சுத்துது. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? எல்லாம் மொய் இதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வசூல் பண்ண வேணாம். போ, போனை வைப்பா. டேய் டேய் டேய், கடன் உடனே வாங்கி படிக்க வச்சா நீ ஏன் போனே கட் பண்றியா? ஊருக்கு வா, உனக்கு இருக்குது. நல்ல அப்பாடா. தேங்க் யூ. ஓ, ஹலோ. தோ வந்துட்டேன் சார். ஏய், மீட்டிங் கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சார் 2 டேஸில் மெயில் பண்ணிடுறேன் சார். கொஞ்சம் பர்சனல் ஒர்க். ஓகே சார், தேங்க்யூ. கிஷோர், சாப்பாடு வேணுமா? போடா மென்டல். தியா, மீட்டிங் முடிஞ்சு வா. சாப்பிட போலாமா? டேய், நானே ஊருக்கு போயிட்டு எப்போ வருவேன்னு தெரியல. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன்னு இருக்குடா. எனக்கு என்னமோ உங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு தோணுது. நீ தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்க. இல்லடா, எங்க வீட்டை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். இதுல என் தம்பி வேற ஒருத்தர் இருக்கான் பாரு. ஐயோ. சரி, புலம்பாத. டி, ஒரு ஐடியா சொல்லவா? பேசாம நீயும் என் கூட வந்துற. நம்ம சேர்ந்து போய் நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிடலாம் என் வீட்டில். ஃபர்ஸ்ட் நீ போய் பேசு, அப்புறம் நாங்க வந்து பேசுறோம். சரி, நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அத கேக்குறியா? நீ சென்னையை விட்டு தாண்டின உடனே இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலயும் உன்னை பிளாக் பண்ணிடுவேன். புதுசா நம்பர் ஒன்று வாங்கிடுவேன். ஏன்னா உன் தொந்தரவு இருக்கக்கூடாதுல்ல. அப்புறம் அந்த நியூ ஜேர்னி சொன்னல, எங்க ஊர் பொண்ணு, அவளை கூட்டிட்டு அப்படியே லாங் டிரைவ். என்ன இரிட்டேட் பண்றதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு? லவ்வர் இரிட்டேட் பண்றது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாடி? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? போடா மென்டல் பைத்தியம். சாப்பிட போலாமா? போ, சாப்பாடுனா போதும்.
இங்கே தானே? இந்த சீட்டுன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் எடுத்துக்கிட்டல. ம். வாட்டர் இருக்கு. வழியில் கண்டிப்பாக பசிக்கும். பிஸ்கட் பாக்கெட். டேய் எதுக்குடா? பசிக்கும். பார்த்து போயிட்டு வா. போயிட்டு மறக்காம கால் பண்ணு. நல்லா தூங்கிட்டு போகணும், சரியா? டிரைவர்கிட்டையும் சொல்லிட்டேன். ரொம்ப பயமா இருக்கு கிஷோர். நீ எதுக்கும் பயப்படாத. எதுனாலும் பார்த்துக்கலாம். ம். ம். லவ் யூடா. லவ் யூ டூ. போயிட்டு வரட்டுமா? ம். உன் கூட இருந்த நாட்களை என் மனசில் இறுக்கி பிடிச்சிக்க போகிறேன். ஏன்னா நீ வர வரைக்கும் அதான் எனக்கு தோணு. நீ என் பக்கத்தில் இல்லைன்னு நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என் மனசு ஏற்றுக்க மறுக்குது.